மசாலா ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணுறதுக்கு இப்போ சப்பாத்தி உருட்டி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்குல கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் மல்லி இலை கொஞ்சம் எடுத்து என் நடுவில் வச்சுட்டு இதை ஃபோல்ட் பண்ணி ரெண்டு சைடில் இப்படி பண்ணி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்து சூடான தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி எண்ணெயோ இல்லை பட்டரோ போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ கல் காஞ்சிருச்சு. இதில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஓரத்தில் கடலெண்ணெய். பக்கத்து வீட்டில் ஒரு பாயம்மா இருக்காங்க. அவங்களுக்கு கெஸ்ட்டு வந்திருக்கு. அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக பேசிகிட்டே இருக்காங்க. இல்லைன்னா அமைதியாக இருக்கும் இந்த ஏரியா. இப்போ பின்னாடி திருப்பி போட்டுட்டோன்னா இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு தான் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். அதனால் சப்பாத்தி மட்டும் வெந்தால் போதும். உருளைக்கிழங்கு வேக வைக்கிற அளவுக்கு சப்பாத்தி அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் எல்லா சைடும் குக் ஆகும். இதே மாதிரி இன்னும் மீதி இருக்கிற சப்பாத்தியை ரோல் பண்ணி ஸ்டஃப் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா எல்லா பக்கம் அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைனாலும் கையிலேயே நம்ம ஸ்டஃப் பண்ணி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டினேன் இல்லையா, அப்படியும் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு ஸ்டஃப் பண்ணனால சப்பாத்தி மட்டும் வந்தால் போதும். அதனால் உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் இது வைக்கணும்னு அவசியம் இல்லை.